ஹாய், நான் தான் உங்கள் சுமிக்குட்டி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி ரொம்பவே ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு இன்றைக்கி வேறு ஆடி மாதம். எங்கள் வீட்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கூழ் ஊற்றுறாங்க. அந்த vlog தான் எல்லாமே போடலாம். இன்றைக்கி என்னெல்லாம் நான் பண்ணுறேன், இன்றைக்கி நைட்டு வரையும் என்ன பண்ணுறேன், அதான் நான் vlog எடுத்து போட போகிறேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு தான் எல்லா வேலையும் அம்மா செய்யணும்னு சொல்லிட்டாங்க. நான் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். தலைக்கு தான் குளித்தேன் இன்றைக்கி. குளிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கு வந்து பூ வைக்க சொன்னாங்க. அதான் பூ வச்சுட்டு எங்கள் அம்மா வந்து சமையல் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க வெளியே, எங்கள் வீட்டு சாமி ரூம். பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னு சொல்லி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வேப்பலை எதுக்கு வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா, கூழ் ஊற்றுறாங்கள்ல, அதுக்கு குண்டாக்கு கட்டணுமா. அதனால தம்பி வச்சுனோம் தான். அப்படியே சிரிப்பு தான், அப்படியே அப்படின்னாலே சிரிப்பு பொங்க அப்படியே மூஞ்சில். ஐயோ, இதில் வேற சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்களா, எல்லாமே ரெடியாக இருக்குது. கூழ் பார்த்தீங்களா, சாமி கும்பிட்டே வராங்க. போங்க எல்லாரும், நீங்களும் சாமி கும்பிட்டுங்க. சாமி சாப்பிடு. உண்டை சாப்பிட்றீங்களா? உண்டை சாடு 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 சாடு. பார்த்தீங்கன்னா, என்னடா இதெல்லாம் புதுசாக பண்ணுறாங்க. புதுசுலாம் இல்லை, எல்லாரும் ஆல்ரெடி பழக்கம் தான் நினைக்கிறேன். கூழ் ஊற்றி குடிங்க. நம்ம வரீங்களா? எங்கள் வீட்டுக்கு வாங்க. நிறைய பசங்க இருக்கும். ஆமா, சின்ன வயசுல நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது நிறைய பசங்க கூப்பிட்டு வருவேன். கட் பண்ணிக்கிடி. வந்துட்டு வந்தோம். போனேன், ஃபாஸ்டா போகாத. எங்க போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்க போறோம்? ஆவடி. எதுக்கு போகிறோம்? கோயிலுக்கு. நாங்கள் எப்பவுமே வீட்டில் கூழ் எல்லாம் ஊற்றிட்டு ஆவடி கோயில் இருக்கிறாங்க. சின்னம்மா கோயில் ஏதோ சொல்லுவாங்க, டேர்னிங் திருப்பங்க பஸ் ஸ்டாண்ட் மார்க்கெட் முன்னாடி, அந்த கோயில் தான் போகிறோம். நாங்கள் போயிட்டே பொங்கல் வச்சுட்டு ரிட்டர்ன் வந்துடும். நல்லா அங்கே பார்த்து தூங்குவாங்களா? தூங்குவோமே, சாயங்காலம் வரையும் இருப்பாங்க. ஏன் இருந்தது இல்லையா? என்னோட பாசிட்டிவ் அழகா ஓம் சக்தி பாருங்க, மஞ்சள் கலர் போடுறேன்னு சொல்லி ஹோம் சக்தி என்னை கலாய்ச்சிட்டே வராங்க பையன். சரி, ஓகே, வாங்க கோயிலாண்ட போய் பார்க்கலாம். கல்லுக்கு சண்டை போட்டுருக்குறாங்க பாருங்க. கொஞ்சம் இன்னும் 2 கல் எடுக்கணும். இந்த கல் எத்தாந்து இங்கேருந்து இங்கே வைக்கணும். கல்லாம் திருன்னு வரான் அந்த பையன். இருக்கோம் நாங்கள் ஆவடிக்கு. தண்ணி வேற எடுத்துட்டு வரணுமா போயிட்டு? பொங்கல் வைக்கதா கழுவிட்டு இருக்காங்க. கல்லை நல்லா தேய்ச்சி கழுவுங்க. ஏய், சூடா இருக்குல்ல, இப்ப சூடு வச்சுக்கின்னு தெரியல உனக்கு? குடும்பம் என்கிட்ட வைப்பான்ல டக்கு டக்குன்னு.
சூடா இல்ல? கோயில்ல வர சோறு போடுறாங்கடா, வாங்கின்னு வாடா. இங்க பாருங்களா எவ்வளோ லைன் நிற்கிறாங்க. சாப்பாடு போடுறாங்க, பிரிஞ்சி சாதம், அப்புறம் தயிர் சாதமா. லைன் கம்மியாயிட்ட உடனே போய் வாங்கிட்டு வந்துடணும். சரியா, 2 பேரும் போய் வாங்கிட்டு வரலாம். தெரியுதா கோயில்? இங்க பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சாமிக்கு போய் படைச்சிட்டு அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியதா. எத்துமா போகலாம். ஆயா ஏந்து வாங்க. இங்க பாருங்க கப்பலை எல்லாம் தூக்கிடுவோம். என்னோட ஃபுல்லாக ட்ரெஸ், என்னோட ட்ரெஸ் தான் அப்படியே எடுத்துனே வந்துடுங்க. முன்னாடி 2 பேர் போயிட்டாங்க, 3 பேர் போயிட்டாங்க. பாய் பாய். செம்ம வெயிலாக இருக்கா. எனக்கு லெமன் ஜூஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் லெமன் ஜூஸ் வாங்கிட்டாங்க. சரக்கு அடிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிற மாதிரி சேஸ் அடிங்கன்னு சொல்கிறான் பாருங்க அந்த பையன். அதுக்குன்னு உடனே சரக்குல அடிப்போம் நினச்சிக்காதீங்க, அந்த பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு பொறுமையாக வந்து நீ எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஆவடி மார்க்கெட் போகிற ரூட்டு அப்படின்னு சொல்லி. இந்த சைடு போனால் ஆவடி பக்கம் ரொம்ப, அந்த சைடாக வந்து இங்கேருந்து ஆவடி. இந்த போர்லாம் எப்படி இருக்கும் பொட்டு வச்சுட்டு. நல்லா இருக்குமா? நான் நல்லா இருக்கலாம் பொட்டில் வச்சுட்டு. நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்குண்ணா. ஏய் நான் வச்சு எங்கள் அம்மா என் அக்கா எல்லாரும் வந்தாங்க, என்னோட மாமா பாப்பாலாம். என்ன ரோட்டை பார்த்து ஓட்டிட்டு போனா அங்கே தெரியும், அங்கே ஆட்டோ போதா. அந்த ஆட்டோ தான் போகிறாங்க. எங்கன்னே தெரியல, கார் தான் தெரியுது. எங்களை விட்டு போயிட்டாங்க. டிராஃபிக் ஜாம் சுத்தமாக வழியே இல்லை. இவங்க பாருங்க, எங்களுக்கு வழி இல்லை. எங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பின்னாடி போனாங்க. ஆனால் இவங்களை பார்த்தீங்களா, நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். எங்களை ஓட்டு வந்துட்டோமா? ஆமாம். சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வராங்க இப்போதான் டயர்டாக வராங்க. ஒரே ஒரு பொங்கல் வச்சோம், இதுக்கு இவ்வளோ டயர்டாகிடுச்சு.